யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் சில வசனம். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. என் தேவனாகிய கர்த்தர் மோசேயை கிட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய, அவர்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளை அவனுக்கு சொல்ல பின்பதாக அதோடு விட்டுவிடவில்லை. நாம் விட்டுவிட்டது போல கர்த்தர் விடவில்லை. நாம் அநேக காரியங்களிலே ஏற்கனவே தியானித்தது போல 10 கட்டளைகள் என்பது 10 வித்தியாசமான புஸ்தகங்களாகவும், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் அதனுடைய மேல் குறியீடுகளாக மட்டுமே இருக்கிறது என்பதையும் நாம் தியானித்தோம். அந்த மேல் குறியீடுகளே நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாது இருக்கும் போது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த காரியங்களை சொன்ன பின்பதாக இது போதாததாக இருந்ததால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த கட்டளைகளை தாண்டி சில கட்டுப்பாடுகளை, சில ஒழுங்குமுறைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. ஆக இது தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பிரமாணங்கள் தான். இதுல அநேக பிரமாணங்களை நாம் இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் காலங்கள் என்று சொல்லி அதை நிராகரித்துக் கொண்டு அதை தள்ளி கொண்டிருக்கிறோம். அதுல சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது நாட் அப்ளிகபிளாக இருக்கிறது. இந்த அடிமைகளை வைப்பது, அடிமைகளை கையாளுவது, இந்த போன்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் நாம அதற்கான பிரயத்தனம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் கிடைச்சா எப்படியாவது அடிமை ஆக்கிரணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. யாரும் அடிமைகளாக இருப்பதற்கு அவர்கள் தகுதியாக இல்லை, அவங்க அதற்கு ஆயத்தமாக இல்லை. யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்புவதும் கிடையாது, ஆயத்தமாகவும் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது சட்டப்படி. ஆனா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த சாயலை அவர்களுக்கு போட்டு விட நினைப்போம். ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான்னா ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அவருக்கு பை தூக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் அந்த ஊழியக்காரருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, அல்லது அவர்கிட்ட பிரிஞ்சு இன்னொரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டானா இவனுக்கு பை தூக்கிறதுக்கு ஒரு ஆளை முதல்ல செலக்ட் பண்ணுவோம். நான் நிறைய ஜனங்களை பார்ப்பேன், சின்ன பிள்ளைங்களை முதற்கொண்டு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. வேற யாராவது கொஞ்சம் நம்மளை காட்டிலும் லேசான ஆலோசிக்கிறாங்களான்னு பார்த்து அவங்ககிட்ட அழகா அந்த வேலையை கொடுப்பாங்க, அந்த வேலையை செய்ய வைப்பாங்க. இதோ இந்த திறமை அநேக நேரம் எனக்கு இல்லாமல் இருக்கிறது நினைச்சு வருத்தப்பட்டது உண்டு. வேலை கொடுக்கறதுங்கிறதும் வேலை வாங்குறதுங்கிறதும் ரொம்ப சாதாரணமான காரியம் கிடையாது. நிறைய வேலைகளை நாமளா செஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கணும். நாமளா செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல செய்ய முடியாது. நேற்று கூட ஒரு முக்கியமான வேலையை செஞ்சோம், அந்த வேலையை செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு போய் பார்த்தா அந்த வேலையை திரும்ப 3 மடங்கு செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதனால அந்த வேலையை ஒரே தடவையா நம்மளே செஞ்சிடலாம்னு நினைப்போம். ஆனா அந்த நாட்களில அடிமைகள் இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் அந்த வேலையை செய்ய, வேலை வாங்குகிற காரியம் அவர்களுக்கு ரொம்ப சுவாதிரியமாக இருந்தது. அதுல கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். நம்மளே நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்கும். சிலருக்கு அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆட்களை வேலை வாங்குற வரம். அதை குறித்து நான் பாராட்டுறேன். ஆனா அதற்கான சில சட்டத்திட்டங்களை வேதம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனால இந்த காலத்துல இல்லைன்னா சொல்ல முடியாது. அடிமைகள் அப்படின்னு சொல்லி காதுகள்ல ஓட்ட போட்டாங்க அந்த நாட்கள்ல, அதுதான் இல்லையே தவிர இன்னைக்கு வேற எல்லா இடத்துலயும் ஓட்ட போடக்கூடிய அளவிற்கு அடிமைகளை வச்சிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது இதற்கும் கர்த்தர் அநேக நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு தெரியும் அவருக்கு. நம்ம அதுக்கு வேற கோட்டிங் கொடுத்துருப்போமே தவிர, ஆனா காரியமெல்லாம் அதுவாக தான் இருக்கும். இந்த கம்பியை பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்டே கம்பி கட்டியிருப்பாங்க, இந்த ஒயரை இழுத்து கட்டுறது. அந்த கம்பியில கட்டினா அடுத்த நாளே துருப்பிடிச்சிடும் மழை பெஞ்சு. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கும் அந்த கம்பியை மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கம்பி கண்டுபிடிச்சாங்க, அந்த கம்பி துருவே பிடிக்காது, அப்படியே இருக்கும். காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா இழுத்து அந்த கம்பி கொஞ்சம் லூஸான மாதிரி மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கம்பி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு மேல பிளாஸ்டிக் கோட்டிங் போடும், பச்சை கலர் கலர். அந்த கம்பி ஒண்ணுமே ஆகாது, அது பாட்டு கிடக்கும், நீங்களே ஏதாவது செஞ்சாதான். ஆனா உள்ள இருக்கிறது கம்பி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. உனக்குள்ள இருக்கிற புத்தி இஸ்ரவேலின் புத்தி தான், அதுல எந்த மாற்றமே கிடையாது. நீ அதை கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கே தவிர உன்னுடைய புத்தி அதே புத்தி தான். பாம்புனுடைய குணத்தை பாருங்க, அது சின்னதா இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். நாகப்பாம்பு சின்ன பாம்பு நீங்க லேசா வாலில் தட்டினாலும் உடனே அது படம் எடுக்க ட்ரை பண்ணும். அதெல்லாம் முடியுதோ இல்லையோ ட்ரை பண்ணும். எப்படியும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை கொன்றுவான்னு தெரிஞ்சாலும் அது படம் எடுக்கலாம் செய்யும்.
அதே போலதான் அடிமைப்படுத்துகிறவனுடைய குணம், அவனே எவ்வளவு அடிமையாக இருந்தாலும் சரி அவன் தூக்கதான் செய்வான், படம் எடுக்கதான் செய்வான். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் சொல்லுற 10 கட்டளை உனக்கு போதாதுப்பா, மேலும் சில நிபந்தனைகளை உனக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். அவனுக்கு அடிமைக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு நாள் தான் அடிமையா இருக்கு? நம்மள நிறைய பேர் பாருங்க பல வருஷங்களா அடிமையா உட்காந்துருக்காங்க. ஏன்னா அடிமையா இருக்கிறது உனக்கு நல்ல செக்யூர்டான பிளேஸா இருக்கு. 6 வருஷம் ஆயிருச்சுன்னா நீ அடிமையில மேலான ஆளாயிருவ, லீடர் ஆஃப் அடிமை. அதனால அதுக்கு கீழே உனக்கு ஒரு 10 அடிமையை உருவாக்கி இருக்கும். அதனால நீ அந்த இடத்த விடவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, 6 வருஷம் தான் டைம். 7ஆம் வருஷத்துல அவங்கள்ட்ட எதையும் வாங்க கூடாது, கொடுக்க கூடாது, அவனை ரிலீஸ் பண்ணிருப்பான். அப்படிங்கிற காசு கொடுத்தானே அவனை வாங்கியிருக்கேன், பரவாயில்ல, அவ்வளவுதான் டைம். இப்படி சில நிபந்தனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 6 வருஷம் தான் ஒருத்தன் அடிமையாவே இருப்பான், அதுக்கு மேல அவன் வேற வேலை செய்ய ஆரம்பிச்சான். அதனாலதான் வசனம் அதை தான் சொல்லுகிறது, 6 வருடம் இருக்க கடவன். அவன் எதுவும் கொடாமல், ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றுக்காரனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோட கூட போக கடவன். ஆமா, அதெல்லாம் கர்த்தர் அழகா இந்த காரியத்தை சொல்றாரு. ஒத்த கட்டையா வந்திருப்பான்னா அவன் ஒருத்தனா போயிடட்டும். அவன் மனைவியோட வந்திருப்பான்னா மனைவியை புடிச்சு வச்சுட்டு அவனை மட்டும் அனுப்பாத, மனைவியோட சேர்த்து அவன் அனுப்பிடு. உபத்திரவத்தை மட்டும் நீ வச்சுட்டு அவனை விட்டு என்ன பிரயோஜனம்? அதனால அவனோட அதை அனுப்பிடு அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் அந்த நாட்களில் இருந்த காரியங்கள். அந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த அடிமைத்தனம், அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் இருந்ததுனால இந்த காரியங்களை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் தனியாக கற்றுக் கொடுக்கிறார். இவர்கள் வேற காரியங்களை பின்பற்றி அவர்கள் இஷ்டப்படி காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி, இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் எந்த காரியத்தையும் தானாக சுயமாக தன் இஷ்டப்படி செய்வதற்கு அதிகாரம் இல்லை. வேதத்தில் அதற்கு உண்டான வழிகளை கண்டுபிடித்து அதன்படிதான் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. அதே போல அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவன் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு மின்னலின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டாயானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. அவளை போதும். அங்க மேல உள்ள காரியத்தை நம்ம பார்க்கும் போது, அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவன் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றிருந்தால் அந்த பெண்ணும் அவன் பிள்ளைகளும் அவன் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அவனே விவாகம் பண்ணி வந்திருந்தால் அவன் மனைவியை அவன் அழைத்து செல்லட்டும். ஆனால் அவன் வந்து அடிமையாக இருந்த இடத்துல அவனுடைய எஜமான் அவனுக்கு பெண் பார்த்து அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து அவனுக்கு பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் இவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், அவன் மட்டும் ஒன்றியாய் போகட்டும். ஆனால் அங்கேயும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவனுக்கு அவனுடைய பிள்ளைகளையும் பெண்ஜாதியும் விட்டு போக மனதில்லாமல் இருக்குமானால் அவன் நிரந்தரமான அடிமையாக வேண்டும். அதற்கு அடையாளமாக அவன் காதுகளில ஓட்டையிட வேண்டும் என்று சொல்லி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த காரியங்களாக இருக்கு. கர்த்தர் அநேக நிபந்தனைகளை கொடுத்தார். இந்த நிபந்தனைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தர் அதற்கான அந்த ஜனங்களுக்கான ஒரு சுமூகமான போக்கை கொடுத்தார். இப்படிதான் அப்படின்னு இல்லை, இதை மாறி இப்படி ஒரு காரியத்தை செய்தாலும் அவனுடைய மனதை கர்த்தர் பார்த்து அதனுடைய ஈரத்தை பார்த்து அதற்கான மாற்று போக்குகளையும் கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருந்தார். ஆனா கடைபிடிக்கணும்.
அததான் ஃபாலோ பண்ணணும். அதுல வேற எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் தெளிவாக சொல்லி இருந்தார். ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். அவள் அவனுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்களுக்கு அவர்கள் விட்டு போகலாம், ஆனால் பெண்கள் அவர்கள் இஷ்டப்படி அந்த காரியத்துல அவர்கள் விடுதலை பெற்று போக முடியாது. ஆனாலும் அவளை வேறு ஒருவருக்கு விற்று போட அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கீழ உள்ள வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல் அவளையும் நடத்த கடவன். அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவள். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். இங்கே மேல சொல்லப்பட்டிருக்கிறத பெண்ணை அடிமையாக வைத்திருந்தால் அவளை மகனுக்கு திருமணம் செய்ய தீர்மானம் பண்ணியிருந்தால் அடிமை என்று சொல்லி வித்தியாசம் காண்பிக்க கூடாது, மாறாக தன் மகளை போல நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைகளுக்குரிய காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனத்தை அல்லது அடிமைகள் ஆக்குகிற காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அதை அறவே வையாமல் இருப்பது இந்த காரியங்களுக்கு நம்மை அப்புறப்படுத்திவிடும். அதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நீ கடைபிடிப்பது உனக்கு கடினங்கிறதுனால இயேசு கிறிஸ்து அடிமைகளாக யாரையும் நீ வைக்க வேண்டாம்னு சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம அதனாலதான் அந்த காரியத்தை கீழ்ப்படிய வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. அப்படி அடிமைத்தனத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருப்பாயானால் இந்த காரியங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு உண்டு. ஆனால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனை சாகும்படி அழித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லி இருக்கிறார். எங்கே இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம உடனே நினைச்சோம் கொலை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவரே தான் என்ன சொல்றாரு, ஒரு மனிதனை சாகும்படி அடித்தான் ஆனால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப புரியுது அவங்களுக்கு கர்த்தருடைய காரியங்கள் ஏன் அந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அந்த அளவிற்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க, மிருக குணத்திலிருந்து வெளியே வாங்கன்னு சொல்றாரு. நீ செய்யாத ஆனால் செய்யும் அளவிற்கு ஒரு மனிதனை சாகும்படி அடிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற நியதியாக இருக்கிறது. ஒருவன் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனை தெரியாம கைப்பசகாய் ஏமாந்து ஏதோ காரியத்தினால தெரியாம அடிபட்டு செத்து போனானால் அவன் கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே தலைகீழ போயிடுச்சு. பர்டிகுலரா வெஞ்சன்ஸ் வச்சு கொல்லணும்னு சொல்லி கொல்றவன் தப்பிச்சிருவான். ஆனா ஏதோ யதார்த்தமாக ஒரு காரியம் நடந்ததுன்னா அவனுக்கு பயங்கரமான தண்டனைகள் எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, கைப்பிசகா ஏதோ காரியம் நிமித்தமாக கொலை செய்யப்பட்டால் அவன் தப்பி போய் அவன் சேர வேண்டிய இடத்தை நியமிப்பேன். அந்த இடத்திற்கு போகிறவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். சதி மோசம் செய்து அவனுக்கு எப்படியாகிலும் திட்டமிட்டு ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அந்த காரியத்தை செய்வார்களானால் அவன் பலிபீடத்தில் இருக்கிற ஆசாரியனாக இருந்தாலும் அவனை கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம சதி மோசங்கள் கொலை செய்யறது போகாது. ஆனா அதற்கு ஈடான சகலத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கு. சதி பண்ற வேலை நம்மளை விட மீறி நாட்கள் யாருமே இருக்க முடியாது. எங்க மறைவிடத்துல 2 பேர் கூடி பேசினாலும் அதுக்கு பேரு சதி தான். அந்த காரியத்துல வேற நம்ம கொலை செய்யற அளவுக்கு நமக்கு தான் இருக்கிற இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கே நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கு. நம்ம எங்க போய் கொலை செய்யற அளவுக்கு போறோம். ஆனா இந்த வாயிலேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கேட செஞ்சு முடிச்சிருவோம். அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அததான் புதிய ஏற்பாடுல கொண்டு மேட்ச் பண்றாரு. அதை நம்ம போன வாரமே பார்த்தோம். உன்னுடைய இருதயங்கள் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறது. பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் அவன் இருதயத்துல கொண்டு போய் பாரு, அது அப்படியே பக்காவா அதை ஒர்க் ஷாப் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள அவ்வளவு காரியங்கள், இவ்வளவு சூதுவாதிகள் இல்லை.
இவ்வளவு காரியங்கள் டெக்னாலஜி வளரல. நம்ம இங்க உட்காந்துட்டு உலகத்தை பாக்குற மாதிரி உன் இருதயத்துக்குள்ளேயே அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சிடுற. நம்ம எந்த விஷயங்களும் போக வேண்டியது. அமெரிக்கா எப்படி இருக்கும், லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீ போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்டர்நெட்டை தட்டினா இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதே போலதான் நீ மெனக்கெட்டு இங்க இருந்து போய் ஆயுதங்கள் எடுத்து ஒருத்தர் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயத்துல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுற, அவ்வளவுதான். ஆனா புதிய ஏற்பாடு இதுதான், ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி, நியூ டெஸ்ட்மென்ட். அது இங்க இருந்து நீ செய்யற எல்லாத்துக்கான காரியத்தையும் இதுல இருக்கிற தண்டனைகளை கொண்டு உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கான தண்டனை பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் தான், மாற்றமே கிடையாது. ஆனா நீ செய்யறது மட்டும் மாடர்ன் டெக்னாலஜில உன் இருதயத்துல செஞ்சுட்டு இருக்க. இதை செய்யாம இருக்கோமா? சதி மோசங்கள், கொலை செய்யறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வேணும், அதற்கு கொஞ்சம் தைரியம் வேணும், மற்ற எல்லாம் வேணும். அது நமக்கு கிடையாது. ஆனா மீதமுள்ளதான் இங்க செய்யறோம்ல. அதனாலதான் இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைகளோடு இணைந்த காரியங்கள். மோசங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசித்திருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அப்படிதான் இங்க இருக்கிற நிறைய பேர் செத்து போயிருக்கணும். எப்பவே நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம்னா பிணங்கள் தான் அர்த்தம். தகப்பனையாவது தாயையாவது அடிக்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அந்த தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கு. 10 கட்டளையோட சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறதா இது. நீ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு சோத்துக்கு ஜெபத்துல பிச்சை எடுத்துட்டு இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வசனம் சொல்லுது, தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். 17ஆம் வசனத்துல தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் சொல்லப்படும். அவன் அடிக்கிறவனை விட சபிக்கிறவன் இன்னும் மோசமானவன். அடிக்கிறவன் கொலை செய்யப்படணுமா, சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படணுமா? அதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகளை அப்படி வளர்ந்து வச்சிருக்காங்க. அவங்க சாபம் போட்டுருவாங்க, காலையிலேயே பல்ல கடிச்சிட்டு தான் எந்திரிப்பாங்க. செத்து தொலையிட்டுமேங்கிறார். அதெல்லாம் எதுக்கு இருக்குது? தகப்பனையாவது தாய்க்காவது விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் அதுகள் கொலை செய்யப்பட வேண்டும். அது வாழ வேண்டிய தகுதியற்றதுகள் என்று இங்கே வேதத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக உன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாய். அதுல சாக வேண்டியது, அது வாழ வேண்டியது கிடையாது. அதனாலதான் நீங்கள் இந்த காரியத்தை குறித்த எச்சரிப்பை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர்களா என்பது கேள்வி. தெரியலன்னா என்ன பண்ணுவான்? நீ 10 கட்டளையை மட்டும் எழுதி வாசல்ல போட்டிருப்ப, அதுல ஒண்ணு கூட உன் வாழ்க்கையில இருக்காது. உன் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அதுகளுக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு மாடு மாதிரி மேய்ச்சிட்டு வந்து இப்படியே திரும்ப உட்காந்துடும். திரும்ப அடுத்த நாளைக்கு நீ அதுக்கு சோத்தை போட்டு அது எரும மாடு மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்பேன். இங்க வசனம் சொல்லுகிற காரியத்தை கற்றுக் கொடுங்க. தகப்பனையாவது தாயையாவது அவர்கள் அடிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் அவர்கள் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். அவங்க டைம் முடிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தூக்கு தண்டனை கைதி மாதிரி. they are permitted for death, they should be killed. அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நம்ம வீட்டுல கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் வளர்க்கப்படுறாங்க. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மனித சந்தை பண்ணி ஒருவன் மற்றவனை கல்லால் எரிந்தாலாவது கையால் அடித்தாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாது திரும்ப எழுந்து வெளியிலே தன் மூஞ்சுகோலை திருப்பிக் கொண்டு நடமாடினால் அடுத்தவன் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்கிவிட்டு கடவன். ஒருவன் தன் அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவனையாவது தோளால் அடித்தானால் அவன் கையால் இருந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக் கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்கி விட கடவன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் தான் இன்னைக்கு சட்ட புஸ்தகங்களில் ஏற்றப்பட்டதாக இருக்கிறது.
நீங்க ஒருவர் அடிதடி நடக்குது, அந்த காரியத்துல ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுகிறது, உறுப்புகள் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்றால் அந்த நஷ்ட ஈடை செலுத்த சொல்லுவார்கள். இது என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த காரியம். நீங்க இன்சூரன்ஸ் இருக்கு, வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் இன்சூரன்ஸ் எல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு. ஆனால் ஏதாவது தற்செயலாக விபத்துகள் ஏற்பட்டால் அது நிமித்தம் பாதிக்கப்பட்ட ஜனத்தினுடைய பாதிப்பு என்னவாக இருந்தாலும் அந்த இழப்பை நீங்கள் செலுத்த வேண்டியது வரும். இன்சூரன்ஸ் போட்டிருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி செலுத்தும், இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்க தான் அந்த காரியத்தை செலுத்தணும். அதே போலதான் பழைய ஏற்பாட்டின் காரியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவனை நீங்கள் அடித்ததினாலோ அல்லது அடிதடி சண்டையினாலோ அவன் அடிச்சானா போனானாங்கிறது கேள்வி இல்லை. மாறி நடக்கக்கூடிய காரியங்களை நிமித்தம் அவனுடைய உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டால் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தின் காரியங்களை நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த காரியத்தை செலுத்த வேண்டும். அவன் நன்றாக குணமாக அதற்கான செலவினங்களை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு நாளாவது 2 நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமைக்காக பழிவாங்க வேண்டியதில்லை. மனிதர்கள் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரியை அடித்ததினால் அவருக்கு வேறு சேதம் இல்லாமல் கர்ப்பம் இருந்து போனால் அடிவட்டை ஸ்திரியின் புருஷன் அடித்தவன் மேல் சுமந்து நிற்கத்தக்கதாகவும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். வேறு சேதம் இல்லாமல் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கை, கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும். போதும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தால் அந்த நாட்கள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிறைய காரியங்கள், ஒழுங்கு முறைகளை குறித்து, பழைய ஏற்பாட்டின் காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கீழே உள்ள வசனங்கள் எல்லாவற்றிலையும் என்ன செய்ய வேண்டும், ஒரு காரியங்கள் நடந்தால், அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்கு ஈடு செலுத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வேத வார்த்தைகளிலே என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைகளின் உடனாக சேர்த்து இவைகளை சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இவைகளெல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடிய காரியங்கள். அதை தான் நம்ம ஒத்து பார்க்க வேண்டும். அங்கே நம்ம கட்டளைகளை மட்டும் வைத்து நாம் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதனாலதான் இவ்வளவு தெளிவாக அதன் பின் வரும் காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லியிருக்கிறார்ங்கிறதை மட்டும் நாம் பார்த்து முடிக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தனை கொலை செய்யாதிருப்பாயாக ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா நான் கொலை செய்யலைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதற்கு பின் இவன் செய்தாலும் அந்த காரியத்திற்கு அநேக நியாயங்களை சொல்லுவான். அதனாலதான் இத்தனை காரியங்களை சொல்லி இவைகளின் நிமித்தம், இவைகளின் நிமித்தம், இவைகளின் நிமித்தம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நியமங்களை வைத்திருக்கிறார். ஆக இந்த அதிகாரத்தை நீங்கள் முன் பார்த்த அந்த கட்டளைகளினுடைய அதனுடைய காரியங்கள் அதனை சப்போர்ட் பண்றதாக நீங்க பார்க்கணும். அதன் நிமித்தம் எல்லாவற்றிலேயும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சீர்பொருந்தினதாக இருக்க வேண்டும். செய்கிற தவறை நீங்கள் சரியாக காண்பித்து கடந்து செல்வதற்காக அல்ல, இன்னும் உன்னை சரி செய்து கொள்வதற்காக தான். இதன் போக்கிலே போனால் தவறு, இந்த போக்கிலே போனால் தவறு, இந்த போக்கிலே போனால் தவறு, எப்படி ஆகிலும் அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி கொள்ள வேண்டும். நம்மளுடைய போக்கில் என்னவா இருக்கு, எப்படியாவது நம்ம செய்யறதை சரின்னு ஆக்கிடலாம். நம்ம செய்கிற காரியத்தை அதை சரி என்று ஆக்கிவிட வேண்டும், அவ்வளவுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கும். ஆனால் வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதனாலதான் சின்ன சின்ன காரியங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். மிருகங்கள் தொடங்கி மனிதர்கள் வரைக்கும் உள்ள எல்லா காரியத்திலேயும் சரியான நீதியை கடைபிடிக்கும்படி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் நீதியின்படி செய்ய விரும்புகிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டத்திட்டங்களையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு அதுதான். நீ ஏதோ ஒரு காரியத்தை கட்டளைகளை வச்சுட்டு அதன்படி இது சரின்னு போகாது. சரியில்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், சரியில்லைங்கிறது நமக்கு சுத்தமா தெரியும், ஆணித்தரமா தெரியும். ஆனாலும் அதை ஏதோ ஒரு காரியத்துல லூப் பண்ணி அதை நியாயப்படுத்தி உன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள நினைக்காத, நீயும் திருப்தி ஆகவே மாட்டேன். நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு, திருப்தி ஆகாது. எப்படியா இருந்தாலும் திரும்ப 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 மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும் இது தவறுதான் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இது கரெக்ட் தான்.
அதற்கு 100 காரணங்களை சொல்லுவோம். அந்த காரணத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதற்கு பின்னாடி இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இந்த நாட்கள்ல ஒருவேளை நமக்கு அது ஒத்து போகிறதோ இல்லையோ தெரியாது. அதுல இருக்கக்கூடியவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இப்படித்தான் நீ கடைபிடிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவைகள் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற விஷயத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. இப்படிதான் செய்தால் எப்படி ஆகிலும் நீங்கள் நீதியாய் நடக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அதனாலதான் இங்கே இத்தனை காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த பகுதியில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒன்று இந்த தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துகிற காரியங்கள். இந்த காரியத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய பேருடைய பிள்ளைகள் அப்படி காரியங்களை செய்யாமல் போவதற்கு பெற்றோர் தான் அதிக காரணம். அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தகுதிக்கு மேல காரியங்களை கொடுக்குறீங்க. அவர்கள் உன்னுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து உன்னுடைய தெய்வங்களை போல வழிபடுறீங்க. அதனாலதான் அவர்கள் தங்களுடைய காரியத்தில் இந்த சாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. என்ன பண்றது? ஏதாவது சொல்லிட்டாங்க என்ன பண்றது? அவங்க கிட்ட எப்படி பேசுறது? என்ன அவசியம் இருக்கு உனக்கு? நீ அவனை கொலை செய்வதற்கான தகுதியை உண்டாக்குற, கொலை செய்யப்பட வேண்டிய சபிக்கப்பட வேண்டிய சந்ததிக்கு நீ தயாராகிற. அதுவே நமக்கு ஒரு பெரிய சாபம். அதனாலதான் வேதத்தில் இவ்வளவு காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக பின்பு சொல்லப்பட்ட இவைகள் அனைத்தும் அவைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. நீ எந்த ரூபத்திலேயும் நீ செய்கிற காரியத்தை நியாயப்படுத்தி விட முடியாது. அதற்குள்ள பாவம் இருக்குமானால் அந்த காரியங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அதனாலதான் கீழே எல்லா காரியத்திற்கும் நீங்கள் என்ன கரையும் செலுத்த வேண்டும், என்ன அபராதம் செலுத்த வேண்டும், என்ன ஈடு செலுத்த வேண்டும் என்று அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தெளிவாக சொன்னார். அதையெல்லாம் செய்கிறவன் தான் 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க முடியும். 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அபியாசப்படுத்தி இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கொடுத்திருக்கிற இந்த நாட்களில அவருக்கு பிரியமான ஜனமாக இருக்கிறோம் என்கிற அடையாளத்தை நமக்கு போட முடியும். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டத்தை நிறைவு செய்ய முடியும். அவருடைய வேலை என்ன? பரலோக ராஜ்யத்திற்கு ஆட்களை சேர்க்கணும். இங்க நமக்கே அந்த நிச்சயமும் கிடையாது, உறுதிப்பாடும் கிடையாது. நம்ம எப்படி மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், அவர்களை பரலோக ராஜ்யத்துல சேர்க்க முடியும். அதனாலதான் இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகல சாயலை உடையவர்களாகிய நாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாகிய நாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமங்கள் நிபந்தனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த கால சூழ்நிலைகளில் இல்லாதவைகள் அல்லாத மற்ற எல்லாமே இவைகளை சார்ந்தே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிறத நீங்க வாசித்து பார்க்கும் போது அநேக காரியங்கள் சட்டங்கள்ல இயற்றப்பட்டவைகள் இவைகள் சார்ந்ததாக தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அந்த சட்டங்களை தான் நம்ம இதுவரைக்கும் கையாண்டு கொண்டு இருக்கிறோம், கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது என் தேவனால் சொல்லப்பட்டவைகள். அது கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும்.